பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சக்திவேல் இருந்துட்டு எக்ஸாமு நடக்குது. அந்த சாக்லேயே இந்த வீட்டில் வந்து ஒட்டிக்குவா போல இருக்குது. இதில் மட்டும் அவள் பாஸ் ஆகிட்டானா மொத்த குடும்பமும் அவளுக்கு அடிமேல போகும். மறுபடியும் 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்துடும். ஏற்கனவே இவள் புருஷனும் அண்ணன் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லா சொத்தையும் அவங்க பொண்ணு பேர்லேயும் மாப்பிள்ளை பேர்லேயும் எழுதி வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சக்திவேல் ஒரு பக்கம் பயங்கர கோவத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துவேல் இருந்துட்டு இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கு இப்போ ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. இந்த எக்ஸாமை நீ நல்லபடியாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்புகிறாரு. அதுக்கு அடுத்ததாக கதிர் உன் கூட வரலையாமா அப்படின்னு சொல்லிட்டு வடிவை வந்து கேட்கவும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ தனியாக போக போகிற, பேசாமல் நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அடுத்ததாக நம்ம ராஜி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, மீனாக்காகவும் அவங்களுடைய வேலை விஷயமா சென்னை வரைக்கும் வராங்க, அதனால் அவங்க கூடயே நான் போய்க்கிறேம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ மீனா வருதா, உனக்கு பிடிச்சதே மீனா தானே, அதனால் மீனை கூட சந்தோஷமாக போயிட்டு எக்ஸாம் எழுது, வரும்போது 2 பேரும் ஒன்றாவே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. கதிர் இருந்துட்டு முத்துவேலை கூப்பிட்டு இதுதான் நமக்கு சரியான டைமு, ராஜு எக்ஸாம் எழுதுறதுக்காக கிளம்பி போகிறாங்க, அதனால் முதல்ல நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.